தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர்ச்சூழல் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் குவைத்தில் தற்போதைய நிலை என்ன? குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். போர்ச்சூழல் காரணமாக பொதுமக்கள் கூட்டமாக எங்கும் வெளியில் கூட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த சூழல் தற்போது அங்கு என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் திரு அமித் ரஃபீக் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் அமித். போர்ச்சூழல் காரணமாக அந்த பகுதிகளில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போதைய நிலை என்ன? நிறைய பேர் வெளியில வர வேண்டாம், தூதரக அலுவலகங்களுக்கு கூட வர வேண்டாம் அப்படின்லாம் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு காலையில அமெரிக்கன் எம்பசில ஒரு தாக்குதல் நடந்ததுனால எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை அறிவுறுத்தல் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. யாரும் பொதுவா எல்லா இடங்கள்லயும் பொது இடங்கள்ல கூட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் போர்ட் துறைமுகங்கள்ல வேலை பார்க்கறவங்களை எல்லாம் வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லி அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க. மற்றபடி அலுவலகங்கள்லாம் எப்பவும் போல இயங்கிட்டு தான் இருக்கு. சாதாரண சூழல் தான். நீங்க பாத்தீங்கன்னா குவைத்தோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 97 மிசைல் தடுப்பு ரொம்ப தெளிவா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 283 ட்ரோன்களையும் தடுத்திருக்கிறாங்க. அதனால தாக்குதல்னு பெருசா நிகழல. ஆனா அதே மீறி 1-2 நடந்தது. அதனால பாதிப்பு உயிர் சேதம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஒரு 30-35 பேருக்கு காயமாயிருக்கு. ஆனா அரசாங்கத்தோட அறிவுறுத்தல் ரொம்ப சிறப்பா இருக்கு. சகல்னு ஒரு ஆப் மூலமா எல்லாருக்கும் அப்பப்போ இருக்கிற சூழல்களை தெளிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சைரன் அலாம் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. மூணு விதமான சைரன்களை கொடுத்து அந்த சூழ்நிலையை வெளியே இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்செப்ட் பண்ணும்போது வானத்துல கீழே இருந்து போய் அங்க இருந்து வரக்கூடிய மிசைலையோ ட்ரோனையோ அடிக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது. அது சில நேரம் சில பதட்டங்களையும் அதிர்வுகளையும் உருவாக்குனாலும் பெரிய அளவுல பாதிப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. தூதரகம், இந்திய தூதரகமும் எங்களுக்கு ப்ராப்பரான அறிவுறுத்தல்களையும் உதவி எண்களையும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால பொதுவா பெரிய பதட்ட நிலைன்னு இல்லை, பாதுகாப்பா இருக்கிறோம். மற்ற வளைகுடா நாடுகளை இது பண்ணும்போது குவைத் மிக சிறப்பான நிலைமையை கையாண்டுட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப கவலை இல்லை. அதுதான் இப்போதைய சூழ்நிலை. தாக்குதலும் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல ட்ரோன் தாக்குதல் மாதிரியான அந்த தாக்குதல் சம்பவங்களும் நடக்கிறது. எனவே அடுத்து எத்தனை நாட்களுக்கு இந்த சூழல் இருக்கும்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது தகவல் சொல்றாங்களா? இல்ல, அது மாதிரி எவ்வளவு நாள் அப்படிங்கறத யாராலையும் கணிக்க முடியல. ஆனா நேற்று இருந்ததை விட இன்னைக்கு சூழல் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஆனா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவ்வளவு பாதிப்பு இல்லை. ஒரு சில நேரம் அந்த சைரன் கேட்கும் போது கொஞ்சம் பதட்ட நிலை இருக்கும். அதுக்கப்புறம் நிலைமை சீராக போய்கொண்டிருக்கும். நாங்க அலுவலகத்துல தான் இருக்கிறோம். அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த 8 மணிக்கு மேல ஒரு பிரேயர் இருக்கும், தராவி பிரேயர். இது ரம்ஜான் மாதம் இஸ்லாமியர்களுக்கு. அந்த பிரேயர்லாம் நிறுத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க உறவினர்கள் வீடுகள் எல்லாம் போய் ஒருத்தர் சந்திக்கிற நிகழ்வுகள்லாம் இருக்கும். அதுக்கு கிரகைன் அப்படின்னு பேரு. அதையும் தடை பண்ணிட்டாங்க. அதுவும் நீங்க பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு கூட்டமா கூடுவதை தடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. பொதுமக்களும் அதை அவ்வளவு அழகா ஃபாலோ பண்றாங்க. ரோடுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம் அப்படின்னு இல்லை. சாதாரண போக்குவரத்துகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் எப்பவும் மாதிரியான கூட்டங்கள் இல்லை. ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆம்புலன்ஸும் சரி, தீயணைப்பு வண்டிகளும் சரி, எல்லாமே எப்பவுமே தயார் நிலையில் இருக்கிறதுனால எங்க ஒரு இது இருந்தாலும் உடனே போய் அந்த இடத்துல தடுப்பு நடவடிக்கைகளையும் தேவையான மருத்துவ உதவிகளையும் உடனே செய்யறதுனால உயிர் சேதங்கிறதும் பெரிய அளவில் இல்லை. நம்ம மீடியாக்கள்லையும் யூடியூப் சேனல்லையும் லோக்கல் சேனல்களையும் காட்டுற அளவுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிற மாதிரி இல்லை. அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தாலும் அரசு அதை அழகா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அதனால எங்களுக்கு அவ்வளவு இல்லை. இன்னைக்கு நாங்களும் அலுவலகத்துல தான் இருக்கிறோம். அந்த சைரன் கேட்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கிறோம். நிச்சயமா பாதுகாப்பாக இருங்க. உங்க உடன் இருப்பவர்களுக்கும் அந்த பாதுகாப்பை உறுதி சொல்லுங்க. இணைப்பை கருத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.